மீனா, சொல்லுங்க அத்தை. சம்மந்தியும் பொங்கல் வைக்க வராங்க. எல்லாம் ரெடியா? யார் அத்தை? யாரா? பிரபுவும் அவங்க அம்மாவும் தான். ஆ, ஆ. பிரபு மட்டும் வந்துட்டு இருக்காரா? ஆன்ட்டி வரலையான்னு சொன்னாமா. 10 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுவேன்னு சொல்லிருக்காரு. வர்ஷினி, ரொம்ப ஸ்பீடா இருக்கே. விட்டா இந்த கோவில்ல நிச்சயம் பண்றதுக்கு பதிலா கல்யாணமே பண்ணிருவ போல. டேய், உன் மனசுல நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை வேற ஒருத்தன் தட்டி பறிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நீ உனக்கு என்ன வந்ததுன்னு அமைதியா இருக்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு இதுல வருத்தமே இல்லையா? இந்த வாழ்க்கையை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு தோணவே இல்லையா? பா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுல தேவையில்லாம உள்ள புந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத. எனக்கு வர்ஷினி சந்தோஷமா இருக்கணும், அது போதும். ஜனகாம்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இப்படி என் பேரை உரிமையா கூப்பிடுற மனுஷங்களை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. என்ன, இப்பவும் விவசாயம் தானா இல்ல வேற எதுவும் வேலையா? விவசாயத்தை தவிர நமக்கு என்ன வேலை? அவரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டாரு. பேர பசங்க விவசாயத்தை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. என் காலத்துக்கும் நான் அதைத்தான் செய்யணும்னு முடிவோட வயல்ல கிடக்குறேன். நான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பவும் குடும்ப பொறுப்பு உன் கையில தான் இருக்கா? ஆமா. எத்தனை வருஷத்துக்கு இப்படியே நீ கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருப்ப? நீ நிம்மதியா வாழ வேண்டாமா? சாவி கொத்த கைமாத்தி விடு ஜனகாம்பா. அப்பதான் உனக்கு உண்மையான நிம்மதி என்னன்னு தெரியும். நம்ம கைக்குள்ளே வச்சு நாம நிர்வாகம் பண்ணாதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோன்னு வையி, காலத்துக்கும் நமக்கு தண்டனை தான். நீ மட்டும் பிடிய விட்டு பாரு. அதுக்கப்புறம் மாசத்துக்கு என்ன, வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட ஊருக்கு வந்துட்டு போலாம். அதுவும் சரிதான். நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல நாள் பார்த்து. என்ன நல்ல நாளு? நம்ம குலதெய்வ கோயில்ல வச்சு செய்ய வேண்டியது தானே? சரி தமிழ், ஜனமா, இன்னைக்கே சாவி குத்த உன்கிட்ட கைமாத்தி விட்டுடுறேன். என்ன மீனா, சாவி கொத்து உன் கைக்கு வரப்போது போல? அவங்க ஒன்னும் ஈஸியா என் கையில சாவி ஒண்ணு தரேன்னு சொல்லல. போட்டி வைக்கிறதா சொல்லிருக்காங்க. இருக்கட்டும், போட்டியில நீ தானே ஜெயிக்க போற. நீதான் ரொம்ப திறமையான ஆளாச்சே. சும்மா ஓவரா நக்கல் அடிக்காதீங்க அண்ணி. தமிழ் என்னை விட திறமசாலி, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவ கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஈஸியா ஜெயிச்சிருவா. அவ ஜெயிச்சா அதை விட அவமானம் வேற எதுவுமே இல்ல. நீ எதுக்கு ஜெயிக்க விடுற? மீனா, நீ மாமியாரு. உனக்கு இருக்கிற அதிகாரம் வேற யாருக்கு இருக்கு? மாமியார்னா யாருன்னு காட்டு. அவகிட்ட சொல்லி விட்டு கொடுக்க சொல்லு. உன் முன்னாடி தோத்து போக சொல்லு. சேச்சா, அதெல்லாம் அசிங்கம் அண்ணி. அசிங்கமா? இல்ல, நீ சொன்னா அவ கேட்க மாட்டான்னு நீ பயப்படுற. எப்படி கேட்காம இருப்பா? நான் சொன்னா அவ கேட்டுதான் ஆகணும். அப்படியெல்லாம் என்ன மீறி அவ போயிட மாட்டானே. என்ன இருந்தாலும் அவ விட்டு கொடுத்து நான் ஜெயிக்கணுமான்னு யோசிக்கிறேன். சமாளிக்காத மீனா, உனக்கு அவ பயப்பட மாட்டா. நீ சொல்றத அவ எதையுமே கேட்கவும் மாட்டா. அதனாலதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. நீ வேணா பாரேன், இந்த போட்டியில அவ ஜெயிச்சு உன் முகத்துல கரிய பூசி சாவி கொத்த அவ இடுப்புக்கு கொண்டு போக போறா. அதுக்கப்புறம் என்ன? ஏற்கனவே அவ ராஜ்யம் கொடிகட்டி பறக்குது. மறுபடியும் அவ எல்லார் தலைக்கு மேலேயும் ஏறி உட்கார்ந்துகிட்டு 2500 கேள்வி கேப்பா. எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஒரு பக்கம் பார்த்தா நீ மாமியாரா இல்ல உனக்கு தமிழ் மாமியாரான்னு குழப்பம் வந்துரும் போல இருக்கே. அண்ணி, கோவப்படாத மீனா.
உனக்கு திறமை இருந்தா உன் மருமகளை விட்டு கொடுக்க சொல்லு. அவ ஜெயிச்சிருவான்னு நீயே சொல்றல்ல. சரி, நான் பேசிக்கிறேன். தமிழ், என்ன வேலை இது? என்ன? இந்த போட்டி வச்சா நீ தான் ஜெயிப்ப. அது எங்க அம்மாவுக்கும் தெரியும். உன்னை விட்டு கொடுக்க சொல்லி பேசுறதுக்கு தான் எங்க அம்மாவே வந்திருக்காங்க. ஆனா நீ வேணும்னே அம்மா கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. எதுக்கு எங்க அம்மாவை அவமானப்படுத்தணும்? ஜானு சொன்னப்பவே சரின்னு சொல்லிருக்கலாம்ல. அத்தையோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அத்தைக்கு யாருமே கண்டுக்கல, அவங்கள யாருமே அங்கீகரிக்கல. அத்தை இந்த வீட்ல இருக்காங்க, ஆனா அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளமே இல்ல. அத்தைக்குன்னு எந்த பவரும் இல்ல. அதுதான் அவங்களோட இன்ஃபீரியாரிட்டிக்கே காரணம். எப்படி ஜனாமா ஒரு சூரியனும் அவங்க ஒளியில அத்தை வெளியே தெரியவே மாட்டாங்க. அத்தையோட இன்செக்யூரிட்டி உருவாகுற இடமே இதுதான். அத்தையோட கோவம், விரக்தி எல்லாத்துக்குமான காரணமே அதுதான். இப்போ எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடைக்கலனா அவங்க மொத்தமா விடிச்சிருவாங்க. அதான் அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு போட்டி போடுறியே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு அந்த உரிமை கிடைக்கும்? நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அத்தை திறமை இல்லாதவங்களா இல்ல. அவங்க நிஜமாவே என்னை விட டேலண்டட். அத்தை கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அது இந்த போட்டியில உங்களுக்கே தெரியும். இந்த இது உனக்கு.